எந்திரடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, இப்படி உட்கார்ந்துருக்க. எனக்கு எதுக்குமா இப்பயே கல்யாணம்? ஊர்க்காரங்க எல்லாம் 14 வயசு வரை இன்னும் பொண்ணை கட்டி கொடுக்காம இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு 14 வயசு தாமா. 14 வயசுல இந்த இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணி தந்துடுறாங்க. எனக்கெல்லாம் 9 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. போய் ரெடி ஆகு போ. வந்துட்டேம்மா. வந்துட்டியா? வா நாட்டுக்கு தண்ணி வச்சியா? கொஞ்சம் தச்சு கொடு. என்ன பண்ண போறேன்னா வேலைக்கு போ. அடுத்து நான் மேல படிக்கிறேம்மா. என் கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாமே மேல படிக்கிறாங்க. நான் மட்டும் +2 தான் முடிச்சுட்டு என்னமா வேலைக்கு போறது? மேல படிச்சுதாம்மா நல்ல வேலைக்கு போகணும். மட்டன் கம்பெனி இல்லாத ரெடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும். மேல படிச்சாதாம்மா நல்ல வேலைக்கு போக முடியும். நம்ம கிட்ட காசு இல்லை. 18 வயசு ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ற வயசு வந்துருக்கு. இதுக்கு மேல அவனை படிக்கலாம் அனுப்ப முடியாது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு எனக்கு வந்துருவாரு. போ அம்மா, என் கூட இருக்க பிள்ளைங்க எல்லாம் பட்டணம் போய் தான் படிக்கிறாங்கம்மா. என் வீடு இருக்கு, காலேஜ் கூட இருக்குன்னா எப்படிமா? அவங்க படிச்சா படிக்கட்டும். நம்ம குடும்ப சூழ்நிலை இதுதான். அப்போ படிக்கலாம் வேணாம். ரெடி பண்ணிட்டு இருக்கு காலையில இருந்து. கல்யாணம் பண்ணிட்டு போடி. ஊரில் இருக்கிற கல்யாணம் பண்ணிட்டு போல. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போ. வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா. பொண்ணு காலையில கல்யாணம் பண்ணிட்டு புருஷ வீட்டுல நல்லா வாழ்ந்துட்டாங்க. சரி, உங்க அப்பாட்ட கேட்டு சொல்றேன். மூஞ்சி அப்படி வைக்காத. போ. அம்மா, நீங்க என்ன காலேஜ் படிக்க சொன்னீங்கல்ல, நீங்க சாரு என்ன படிக்கணும்னு சொன்னாங்கம்மா. என்ன சொல்லிடுச்சு? அதாவது இப்போ நம்ம நார்மலா ஒரு ஹியூமன் வாழ்றதுக்கு 5 விஷயம் முக்கியமா இருக்குல்லம்மா. ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமன் எப்படி வாழணும், அதுக்கப்புறம் அந்த ஹியூமன் வாழணும் அவங்களுக்கு வீடு வேணும், அப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டு, அடிப்படையாக ஃபுட்டு வேணும், அப்புறம் ட்ரெஸ்ஸு வேணும், அடுத்து 5வது முக்கியமாக படிப்பு வேணும்னு சொல்லிட்டு இந்த 5 விஷயம் நமக்கு இருக்குல்லம்மா. அந்த 5 விஷயத்தையும் தனித்தனியாக சொல்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் சொன்னாங்கம்மா. இப்போது ஒரு ஹியூமன் வாழணும் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்காமா. அதுக்கப்புறம் நமக்கு வீடு வேணும்லம்மா. வீடு, ஹவுஸ் ஹோல்டு, அந்த இதெல்லாம் டிசைனிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்காமா. அப்புறமா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிட்டா வர்ற நோயை நம்ம தடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு கோர்ஸ் இருக்காமா. அதுக்கப்புறமா டெக்ஸ்டைல்ஸ், நம்ம போடுற ட்ரெஸ்ஸை என்ன கிளாத்தில் போடுறோம், அது அந்த கிளாத் போட்டால் நம்ம பாடிக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு அதுக்கும் செப்பரேட் கோர்ஸ் இருக்காமா. நம்மளே டிசைன் பண்ணி நம்மளே போட்டுக்கலாம் என்ன கிளாத் வேணாம். அடுத்து 5வது முக்கியமாக சொல்கிறது படிப்பு தானே முக்கியம். அதுக்கு எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்காமா. எதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எதில் வேணால் சேர்ந்துக்கலாமாம்மா. சார் சேர சொன்னாங்கம்மா. அதெல்லாம் நான் கேட்கறது கேட்ட பிடிச்சிருக்கேன். லவ் யூம்மா. அடுத்து என்ன பண்ண போறீங்க எல்லாரும்? அடுத்து என்ன பண்ண போறீங்க எல்லாரும்? படிக்கிறதுக்கே விட மாட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. பேசிட்டே தான் இருக்கேன், படிக்கிறதுலே தெரியல. எனக்கு எங்கள் சார் ஒன்று சொன்னாங்க, உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போது ஹோம் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்காமா. அது 1922ல் இருந்து 1940க்கு இடையில வந்துச்சு. ஃபஸ்ட்டு எங்கே வந்துச்சு அப்படின்னா டெல்லியில் லேடி இர்வின் காலேஜ்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் தான் கொண்டு வந்திருக்காங்களாம். டொமஸ்டிக் சயின்ஸுன்றது நேம்ல இருந்து ஹோம் சயின்ஸ்னு இப்போ மாற்றிருக்காங்க. அது
இதில் 5 ரூல் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, சைல்ட் டெவலப்மெண்ட்டு, டெக்ஸ்டைல்ஸு, அடுத்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் சொல்லிட்டு இந்த 5 ரூல் இருக்கு. அவங்க சொன்னோடனே அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. உனக்கு தான் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, உனக்கு டெக்ஸ்டைல்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, உனக்கு சைல்ட் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, உனக்கும் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ நமக்கு எல்லா ரோலுமே அதில் இருக்கு. நமக்கு பிடிச்சதை எடுத்து படிக்கலாம்ல. அதான் நான் உங்ககிட்ட இதை சொல்ல வந்தேன். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. நானும் போய் எங்கள் வீட்டில் சொல்லுவேன், கண்டிப்பாக ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்யுங்க, நல்லா இருக்கு இதில். ஜாலியா இருக்காங்க, டெய்லி சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. இது பேர் நம்ம சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம்னா கையை இப்படி வைங்க, இப்படி இங்கே பாருடா, இப்படி வை, இப்படி வச்சுட்டு இப்படி எல்லா கையை விட்டு இப்படி நல்லா தேய்ச்சி ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இப்படி பண்ணுடா, இப்படி வச்சுட்டு இப்படி உள்ள கை வச்சு பண்ணுங்க. நல்லா ஹேண்டை தேய்ச்சி வாஷ் பண்ணணும். இவா புரிஞ்சுச்சா? பண்ணுங்க. இல்லைடா, இந்த வேக்கெண்டெல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் வேணால் நெக்ஸ்ட் டைம் என்ட்ரன்ஸ் எழுதி ட்ரை பண்ணுங்களேன். ஸ்பெஷல் கோட்டாவுக்கு ட்ரை பண்ணணும். அதெல்லாம் எதுவும் இல்லைடா. ஹோம் சயின்ஸ்ங்கிறது முன்னாடி தான் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நிறையா அதுக்குள்ளே வந்துருச்சு. அவ்வளோ ஈஸியாக சீட்டு கிடைக்காதுடா. ஸோ நெக்ஸ்ட் இயர் என்ட்ரன்ஸ் எழுதி நீங்கள் ட்ரை பண்ணணும். முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ அவ்வளோ அதிகமாக வந்துருச்சு. நாங்களுமே இந்த பிளேஸை இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணி வருவோன்றது எங்களுக்குமே தெரியாது.